எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாநிலம் தொடங்கி தேசிய அளவு வரைக்கும் நடந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பை பார்த்தோம். இப்போ அடுத்ததா கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாங்காங், சிங்கப்பூர், சீனா, தாய்லாந்து இந்த மாதிரி தென்கிழக்காசிய நாடுகளை அச்சுறுத்திட்டு வந்த கொரோனா பரவல் இப்போ இந்தியாவிலையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில் பொது சுகாதாரத்துறை சில அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாதிப்புடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்னி தேதிக்கு இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை 1000 தாண்டி இருக்கு. மாநிலம் வாரியாக பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் 430 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் 47 பேரும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 69 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே சமயம் புதுச்சேரி, ஆந்திரா, கோவா, தெலுங்கானா இங்கெல்லாம் தொற்றக்கூடிய அந்த பரவல் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. அப்படியே மகாராஷ்டிரா பக்கம் போனோம் அப்படின்னா கேரளாவுக்கு அடுத்தபடியாக 209 பேர் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அதே சமயம் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்துலேயும் பாதிப்புங்கிறது குறைவாக தான் இருக்குது. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 12 பேர், அதுவே குஜராத்தில் 83 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. அதுவே ராஜஸ்தான், ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேசத்தில் பாதிப்பு குறைவு தான் அப்படின்னு பார்த்தாலும் டெல்லியில் 104 பேர் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறாங்க. கேரளா, மகாராஷ்டிராவுக்கு அடுத்து டெல்லியில் தான் அதிக பாதிப்பை இப்போ பார்க்க முடியுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரே வாரத்தில் 4 மடங்கு அதிகரிச்சிருக்குது கொரோனா தொற்று. மே 19ஆம் தேதி 257 இருந்த தொற்றுடைய எண்ணிக்கை மே 26ஆம் தேதி பார்க்குறோன்னா 1011 அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, கொரோனா பாதிப்பால் 7 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்போ பரவக்கூடிய அந்த தொற்றுடைய வேரியண்ட்டுடைய பேர் LF.7 மற்றும் NB.1.8 அப்படின்னு சொல்லப்படுது. இது 2023 டிசம்பர் மாதம் பரவுன அந்த JN1 வேரியண்ட்ல இருந்து உருமாறின வைரஸ்கள் அப்படின்னு இப்போ கண்டறியப்பட்டிருக்கு. இந்த வகை தொற்றை பொறுத்த வரைக்கும் பருவகாலம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுமைக்குமே குறிப்பிட்ட சில இடங்களில் உள்ளூர் பரவலை மட்டுமே ஏற்படுத்தும் அப்படின்னு அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தொற்று பரவல் தொடர்பாக பொது சுகாதாரத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களான கண்காட்சி, திருவிழாக்கள் இந்த மாதிரி போகக்கூடிய இடங்களில் வழங்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள், குடிநீர் போன்ற பொருட்களுடைய சுகாதார தன்மையை கண்காணிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதே போல் மக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளில் கழிப்பிட வசதிகள் முறையாக இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கணும். அதே மாதிரியே சுத்தமான குடிநீர் கிடைக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னுமே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை தேவைப்பட்டா மக்கள் அதிகம் கூடுறதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் அப்படின்னுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.